இன்றைக்கி சமைக்கிற வேலை கொஞ்சம் கம்மிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய 2 பசங்களுக்கும் புட்டு அப்படின்னா பைத்தியமாக சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி புட்டு மாவு தான் ரெடி பண்ணேன். 1/2 கிலோ புழுங்கல் அரிசியை ட்ரையாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வர முடிய நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே 1/2 கிலோ கம்பு எடுத்துக்கிட்டேன். கம்பு ஆல்ரெடி ஊற வச்ச கம்பு இது. அதையும் நல்லா பொன்னிறமாக செவத்து எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சு பாப்கார்ன் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இப்போ அதே 1 கப் கோதுமை சேர்த்துக்கிட்டேன். கோதுமையும் நல்லா ரெட் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு கைப்பிடி நிறையா ஏலக்காய் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். இதை ஆற வச்சு புட்டு மாவாக திரிச்சு வச்சுக்கிட்டோன்னா எப்போனாலும் புட்டு செய்யலாம். நான் அதையும் ஒரு பிளாகாக நான் போடுறேன். இன்றைக்கி சமைக்கிற வேலை ஏன் மிச்சமாச்சுன்னா, காலையில் இட்லிக்கு வச்ச சாம்பார் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை புதுசாக வச்ச மாதிரி சூடு பண்ணி கொத்தமல்லி தழை போட்டு வச்சாச்சு. ஆடி பூரத்துக்கு நல்லா சுட சுட புளி சாதம் கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் இருந்துச்சு. தயிர் சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு. பசங்களுக்கு காலைல செஞ்ச ஃப்ரைட் ரைஸ், இது எல்லாத்தையும் வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. சைட் பை சைடு பசங்களுக்கு திராட்சை ஜூஸுமே போட்டுட்டேன். திராட்சை ஜூஸில் எப்போதுமே சுகர் சேர்க்காம நன்னாரி சிரப் சேர்த்து ஜூஸ் அடித்து குடிச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு இருந்த வெரைட்டியான சாப்பாடு எல்லாத்தையும் என் பையன்கிட்ட கொடுத்தா, அம்மா இன்னைக்கு சூப்பரான ஃபுல் மீல்ஸ்மா, ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா இதை விட வேறு என்னங்க வேணும் எனக்கு. இதுக்கப்புறம் பசங்களை போய் பிக்கப் பண்ணிட்டு ஒரு குட்டியான தூக்கத்தோட சூப்பராக முடிஞ்சிச்சு அன்றைக்கி டே. நாளைக்கு ஹாப்பியான vlogல மீட் பண்ணலாம்.